இன்னைக்கு வீராவேசமாக பேசுகிற நீங்கள் ப்ரீ போல் அலையன்ஸில் இருந்த முஸ்தபாவுக்கு அமைச்சர் பதவி கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைப்பதற்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி வெளியிலிருந்து ஆதரவு தரன்னு வந்தவங்கள மினிஸ்டர் பதவி ஆசை காட்டி அவங்க கட்சிக்குள்ளேயே கழகத்தை உருவாக்கி அந்த கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்து அந்த கட்சியை மொத்தமாக கபலீகரம் பண்ணது யார்? கார் ஸ்டேடிங் பண்ணது யார்? உங்கள் தூய சக்தி தானே. கண்ணை வச்சு தேடலாமா? தூய சக்தியை காணோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து தனி ஆலோசகர் பதவி. ரத்தன் பண்டிட்டுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே ஜெகதீஷ் பழனிசாமி தான். நான் வந்து நேர்மையாக நடப்பேன், நீதியாக நடப்பேன். அப்பாயின்மெண்ட்டை வெளிக்காமிக்காமல் மறைத்து வைத்து அரசின் உத்தரவை மறைத்து வந்து மக்களை ஏமாற்றி இருக்கிறார் இந்த முதல்வர். இந்த கதம் கதத்துக்கான மெசேஜ் என்ன தெரியுமா? அதிமுகவில் பாதி பேரா கதம் கதம், சிபிஐயை கதம் கதம், சிபிஎம்மை கதம் கதம், ஐஎம்ல சோழி முடிச்சாச்சு. மஞ்சள் தண்ணி ஊற்றி ரெடியாக இருக்கார் வைகோ. அவர் வந்தார், அவரையும் சொல்லி முடிச்சு. சார், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து தனி ஆலோசகர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்லுவாங்க. தொடர்ந்து வந்து விஜய் யாரை சந்திக்கிறாரு? சினிமா நடிகர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவர்கள், சினிமா நடிகர்களை தான் அவர் சந்திக்கிறதாக வந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று சினிமா நடிகர்களை சந்திக்கிறாரு, இல்லை சினிமா சம்மந்தப்பட்டவர்களை சந்திக்கிறாரு, இல்லைன்னா கார்ப்பரேட் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கக்கூடிய கார்ப்பரேட் லீடர்ஸை சந்திக்கிறார். 2 இதுதான் நடக்குது. அப்போ இதுக்கு பின்னால் யார் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது, ரத்தன் பண்டிட்டுக்கு முன்னால் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே ஜெகதீஷ் பழனிசாமி தான் அப்படின்னு. நம்மளுக்கு வெளிப்படையாக இருந்தது ரத்தன் பண்டிட்டு தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு வெளிப்படையாக வந்துச்சு. ஆனால் ஜெகதீஷ் பழனிசாமி கூடயே வர்றாரு, அவரை வந்து ப்ரைவேட் செக்ரட்டரியாக போட்டிருக்காரு என்பது வெளிப்படையாக தெரியாமல் மறைத்து வைத்து இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி, நான் வந்து நேர்மையாக நடப்பேன், நீதியாக நடப்பேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்றத இன்றைக்கி ஜெகதீஷ் பழனிசாமியினுடைய ட்விட்டர் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக காமிச்சிருக்கு. ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே ஜெகதீஷ் பழனிசாமி தான். அதுக்கப்புறம் தான் ரத்தன் பண்டிட் வந்து மாட்டிக்கிட்டார். ஜெகதீஷ் பழனிசாமி வந்து அப்பாயின்மெண்ட்டை வெளிக்காமிக்காமல் மறைத்து வைத்து அரசின் உத்தரவை மறைத்து ஒரு இப்படி வந்து மக்களை ஏமாற்றியிருக்கிறார் இந்த முதல்வர் திரு ஜோசப் விஜய். அதுதான் தெரியுது யாரெல்லாம் அவரை பார்க்குறாங்கன்றதிலே தெரியுது. அப்போ சினிமா சம்மந்தப்பட்ட மட்டும்தான் அவரை பார்க்க முடியும், மக்கள் அவரை பார்க்க மாட்டார், அரசியல்வாதிகளை பார்க்க மாட்டார், அரசியல் கட்சி இந்த இணைவியர்களை பார்க்க மாட்டார் என்பது ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கிற வரைக்கும் தெரியும். அப்புறம் இவர்கிட்ட நீங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? தமிழ்நாடு இபி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருவாருன்னு எதிர்பார்ப்பீங்களா? டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளத்துக்கு தீர்வு கொடுத்துருவாருன்னு எதிர்பார்ப்பீங்களா? ஏற்கனவே விட்ட டெண்டரை இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காரு. இவி பஸ்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணிவிட்டு மொத்தமாகவே நீயே பஸ் வாங்கிக்கோ, நீயே எல்லாம் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு பணம் கொடு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அது இவங்களுடைய ஒவ்வொருடைய கவர்மெண்ட்டுடைய ப்ரெரோகேட்டிவ். ஸோ அவங்களுடைய ப்ரெரோகேட்டிவ் என்ன அப்படின்னா, இருக்க கவர்மெண்ட் சர்வீஸ் அனைத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சர்வீஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு இவர் என்ன உத்தரவாதம் கொடுத்தாரோ அந்த உத்தரவாதம் எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலில் இவர் ஈடுபடுவார் என்பது தெளிவாக தெரிகிறது. வீராவேசமாக பேசுகிற நீங்கள் ப்ரீ போல் அலையன்ஸில் இருந்த முஸ்தபாவுக்கு அமைச்சர் பதவி கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைப்பதற்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி வெளியிலிருந்து ஆதரவு தரன்னு வந்தவங்கள மினிஸ்டர் பதவி ஆசை காட்டி அவங்க கட்சிக்குள்ளேயே கழகத்தை உருவாக்கி அந்த கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்து அந்த கட்சியை மொத்தமாக கபலீகரம் பண்ணது யார்? கார் ஸ்டேடிங் பண்ணது யார்? உங்கள் தூய சக்தி தானே. கண்ணை வச்சு தேடலாமா? தூய சக்தியை காணோம் சட்டமன்றத்தில். இந்த தூய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு தேடலாமா? அதானே தேடணும். இப்போ தூய சக்தி எங்கே? அப்போ எல்லா எதிர்கட்சியும் தூய சக்தியை காணணும்னு தேட வேண்டிய நிலைமைக்கு உருவாக்குனது யார்? இவர் தானே. அப்போ இவருடைய ஆக்ஷன் என்ன சொன்னார்? உங்களை நம்பி இவங்களை நம்பி நான் ஆட்சி அமைக்கல, மக்கள் எனக்கு வாக்களித்திருக்காங்க. விசிகாவுக்கு வாக்களித்த மக்கள் விஜய் வேணும்னு வாக்களித்தாங்களா? சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் வாக்களித்த மக்கள் விஜய்க்காக வாக்களித்தாங்களா? ஐஎம்எலுக்கு வாக்களித்த மக்கள் விஜய்க்காக வாக்களித்தாங்களா? காங்கிரஸுக்கு வாக்களித்த மக்கள் விஜய்க்காக வாக்களித்தாங்களா? அப்புறம் எப்படி மக்கள் வாக்களித்து உங்களுக்கு ஆதரவில் நிற்கிறீங்கன்னு சொல்கிறீங்க? என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனது சாணக்கியத்தனத்தால், எனது குதிரை பேரத்தால், எனது சோபா மாடல் பிளானால் ஓகே காங்கிரஸை கதம் கதம்,
விசிகாவை கதம் கதம், சிபிஐயை கதம் கதம், சிபிஎம்மை கதம் கதம். ஓகே, ஐயுஎம்மில் சோழி முடிச்சாச்சு. இன்னொருத்தர் மஞ்சள் தண்ணி ஊற்றி ரெடியாக இருக்கார் வைகோ, அவர் வந்தார், அவரையும் சொல்லி முடிச்சிருவோம். எல்லா கட்சியும் ஒன்றாக்கி தாவேக்காவோட இணைச்சிருவோம். அவ்வளோதான். இதுதான் அவருடைய மெசேஜ். இந்த கதம் கதத்துக்கான மெசேஜ் என்ன தெரியுமா? இதுதான் அவருடைய மெசேஜ். அதிமுகவில் பாதி பேரை கதம் கதம் நம்பி வந்தவங்களாம் நட்டாத்தில் நிற்கிறாங்க. இப்போ 4 எம்எல்ஏக்கள் தெருவில் நிற்கிறாங்க. பணம் வந்ததோடு சரி, பணம் வந்திருக்கும், பணத்தோடு வாங்கியாச்சு நீ போயிட்டாரு, திரும்பி உனக்கு சீட்டு கிடையாது, இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சா. இப்போ விஜயபாஸ்கர் லைனில் நிற்கிறாரு, இருக்குன்னு டீலிங் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, அப்போ யார்? என்னை நம்பி வந்தவங்க அத்தனை பேரையும் கதம் கதம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சைகையால் சொல்லி முடிச்சிருக்காரு. இது இந்த மெசேஜ் யாருக்கு அப்படின்னா, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு, விசிகாவுக்கு, ஐஎம்எல்லுக்கு, வைகோவுக்கு, அதிமுகவுடைய ஸ்பிளிண்டர் குரூப்பு, பின்னால் க்யூவில் நிற்கிற குரூப்புக்கு. ஓகே, இன்னும் ஒரு 12 பேர் 6 பேர் இப்போ போய் ரெடியாக இருக்காங்க. இன்னொரு 6 பேர் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணி போயிட்டாங்கன்னா 12 பேர் வந்தாச்சு அப்படின்னா போதும். 12 பேருக்கு எலெக்ஷன் வச்சு ஜெயிச்ச உடனே இப்போ ஆதரித்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கதம் கதம். அவ்வளோதான். அதான் மெசேஜ்மா. சார், இது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தார். அதாவது டாஸ்மாகில் வரும் பணத்தை பார்ட்டி ஃபண்ட் மூலமாக, அதாவது கட்சி நிதி மூலமாக கொள்ளையடிக்கிறது எல்லாமே இப்போ அரசுடைய கஜானாவில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பார்ட்டி ஃபண்டுன்னா அவர் எதை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, லஞ்சத்தை ரெஃபர் பண்ணுறாரு. பார்ட்டி ஃபண்ட், லஞ்சம் வாங்குறத பார்ட்டி ஃபண்டு. இப்போ பார்ட்டி ஃபண்டை கஜானாவுக்கு திருப்புறேன்னு சொல்கிறாரு. அப்போ பார்ட்டி ஃபண்டை இவர் ஒழிக்கலை, இவரும் லஞ்சம் வாங்குறாரு. அந்த லஞ்சம் வாங்குகிற பணத்தை நான் தனியாக எடுத்துக்கிறது பதிலாக கஜானாவுக்கு திருப்புறேன்றாரு. இப்போ கஜானாவில் ஜிஎஸ்டி போட்டு திருப்பினாரா, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூவில் சேர்த்தாரா, இல்லை ட்ரெஸரியில் போய் சேர்த்தாரா, இல்லை கன்சால்டேட் ஃபண்டில் சேர்த்தாரா, எத்தனை கோடி சேர்த்துருக்காரு சொல்லணுமா இல்லையா? பார்ட்டி ஃபண்ட் என்னது? லஞ்ச பணம். கரெக்டு தானே? லஞ்ச பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் இவர் தூய சக்தி. இவரும் லஞ்ச பணத்தை வாங்கி கஜானாவில் சேர்த்துட்டேன்னு சொல்கிறாரு. யார்? சட்டமன்றத்தில் பேசுகிறாருமா. பார்ட்டி ஃபண்டை வாங்கி நான் கஜானாவில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முதலமைச்சருடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. பார்ட்டி ஃபண்டை வாங்கி நான் கஜானாவில் சேர்த்துருக்கேன்னு. சரி, கஜானாவில் சேர்த்ததில் ஜிஎஸ்டி போட்டிங்களா, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூ? அது எதில் சேர்த்திங்க சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை பார்ட்டி ஃபண்டை வாங்கி லஞ்ச பணத்தை வாங்கி சேர்த்துருக்காருன்னா எத்தனை கோடி வாங்கியிருக்காரு? எந்தெந்த துறையில் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காரு அவர்? அப்போ எல்லா துறையிலையும் பார்ட்டி ஃபண்ட் இருக்குல்ல, அதான் லஞ்ச பணம் தானே அது. சரி, திமுக லஞ்சம் வாங்கிச்சு, அதிமுக லஞ்சம் வாங்கிச்சு. இந்த லஞ்ச பணத்தெல்லாம் நான் கஜானாவில் சேர்த்துறேன்னு சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? சட்டமன்றத்தில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்ன வாசகத்துக்கு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நானும் லஞ்சமாகுகிறேன், நான் தூய சக்தி இல்லை, நான் ஒரு தீய சக்தி தான். ஆனால் அந்த தீய சக்தியை நான் ஜிஎஸ்டி கட்டி கவர்மெண்ட் கஜானாவில் சேர்த்துருக்கேன்னு சொல்ல வர்றாரா? இந்த கேள்வி கேட்கலாம். இது கேள்வி ரைட்டாக இல்லையாம்மா? கரெக்டாக இல்லையாம்மா? ரைட்டு. ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? ஓப்பனாக திரு ஜோசப் விஜய் என்ற முதல்வர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு, நானும் லஞ்சம் வாங்குகிறேன் என்று அக்செப்ட் பண்ணியிருக்காரு. சட்டமன்றத்தில் ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, இதுக்கு தகுந்த நடவடிக்கையை நீதிமன்றம் தான் எடுக்கணும். திமுக ஆட்சியில் 3 லட்சம் கோடி முதலீடுகள் வெளியேறியதாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு சொல்லியும் டிஆர்பி ராஜா அவர்களும் இதற்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? டிஆர்பி ராஜா எனக்கு தெரிஞ்சு 12.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக எஃப்டிஐயில் 5 வருஷத்தில் கொண்டாந்தார். அதில் 73% கன்வர்ஷன் ரேட்டு. 12.5 லட்சம் கோடியில் 73% கன்வர்ஷன் ரேட் ஆயிருக்கு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 27% இனிமேல் தான் கன்வர்ஷன் ஆகணும். கன்வர்ஷன் ஆகாததை போயிருச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க 5 வருஷத்துக்குள்ளே. ஒவ்வொரு எம்ஓயுவாக ரியலைஸ் பண்ண வேண்டிய வேலை அடுத்து வரக்கூடிய ஆட்சியினுடைய வேலை. ஸோ 73% இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க.
மிச்சம் இருக்கிறத கன்வெர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டருக்கு. இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் பேசக்கூடிய ஒரு பெண்மணி இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நாடு விளங்குன்றதை பார்த்துக்கிற வேண்டியதான் நம்ம. ஏன்னா ஆந்திர அமைச்சர் லோகேஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது திமுக வந்து எங்களோட முதலீட்டில் போட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மையை சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி இருக்குமோ அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ண முடியலை. இப்போ வந்து இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே போயிடுச்சு. என்ஃபீல்டு 55 வருஷம் கம்பெனி வச்சுருந்தவன் அங்கே போயிட்டான். அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேர்ட் ஏர்க்ராஃப்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீட்டில் போட வேண்டிய ப்ராஜெக்ட்டு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்டு 3 வருஷமாக தமிழ்நாடு அரசும் ஏடிஏவும் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டு, ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுத்து 600 ஏக்கர் இடம் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்டு இன்றைக்கு வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்போ லோகேஷ் வந்து சந்தோஷத்தானப்படுவார். கிளைம் பண்ணவே முடியாத ஒரு அமைச்சரை இங்கே வச்சுக்கிட்டு, போகிறதவே தடுக்க முடியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு, ரீல்ஸ் போடுற ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இருந்தால் ஆந்திரா பெனிஃபிட் அடையும். அது இங்கே இருந்தானா அங்கே இருந்தானா? ஏன்னா விஷ்ணு ரெட்டி தானே வந்து அட்வைசர் முதல்வருக்கு. அதனால் விஷ்ணு ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர். அதனால் வந்து அங்கே போனான்னா இங்கே போனான்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இந்த ப்ராஜெக்ட். ஆந்திரா போனான்னா தமிழ்நாட்டில் இருந்தான்னு. அதனால் வந்து அவங்க சப்பக்கட்டு கட்டுவாங்க. அட்வான்ஸ் மீடியம் கம்பேர்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கே நான் ஒர்க் பண்ண ஏடிஏ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். நாங்கள் பண்ணது எல்சிஏ லைட் கம்பேர்ட் ஏர்க்ராஃப்ட். இது வந்து டூயல் இன்ஜின் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டு. ஓகே, இது வந்து தமிழ்நாட்டில் வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 சப்சிடரி இண்டஸ்ட்ரி உருவாகிருக்கும். அந்த 500லேருந்து 1000 சப்சிடரி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கும். ஏரோஸ்பேஸில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில், ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில், இப்படி பல்வேறு துறை சார்ந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கும். இத்தனையும் இன்றைக்கு இந்த விஜய் அரசு வந்த பிறகு இன்றைக்கு ஆந்திராவுக்கு சென்று விட்டது என்பது கண்கூடான உண்மை. இது ஓகே. ஸோ இது என்ன, இதெல்லாம் போயிருக்கு இன்றைக்கி. இது வந்து அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி முதலீடு வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஏற்கனவே சைன் பண்ணது, ஏற்கனவே இங்கே இருந்தவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது இனிமேல் அப்படின்னு போயிட்டாங்க. காரணம் என்ன? நம்பிக்கையின்மை. இந்த ஆட்சி இருக்கக்கூடிய மந்திரிகள் யாருக்கு எதுவும் தெரியல, இவங்களை புரிய வைக்கவும் முடியாது, எல்லாம் ரீல்ஸ் முகத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளாக இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்குது. இந்த ஆட்சியை நம்பி நம்ம எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்ப்போம், அதுக்குள்ளே நம்ம பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆந்திராவில் கொடுக்குறாங்க அங்கே போயிடுவோம் அப்படின்னு இங்கேருந்து தொழில் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ 73% கன்வர்ஷன் ரேட் கொடுத்த டிஆர்பி ராஜா எங்கே? 27% வரலைன்னு சொல்லக்கூடிய அந்த கீர்த்தனா எங்கே? 73% கன்வர்ஷன் ரேட் கொண்டு வந்தது டிஆர்பி ராஜா. 27% வராததை போய் வரலைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு, 3 லட்சம் கோடி வரலைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு, அப்போ உங்களுக்கு அடிப்படை உண்மை தெரியலேன்னு அர்த்தம். ஓகே, என்ன சொல்ல முடியும்?